ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் சாலோமனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்ததும் அவன் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான கதையை பார்க்க போகிறோம். அது என்னன்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள். தாவீது ராஜாவுக்கு எப்படியாவது ஏசப்பாவுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ ஏசப்பாட்ட போய் கேட்கும்போது ஏசப்பா தாவீதுட்ட சொன்னாங்க, நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட, அநேக ஜனங்களை வழிநடத்தி வந்த, அதனால நீ தேவனுடைய ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மகன் சாலோமன் என்னுடைய ஆலயத்தை கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே தாவீதுக்கு இருந்தாலும் ரொம்ப ஆசை, எப்படியாவது ஏசப்பாவுக்கு நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள், அந்த கற்களை எல்லாம் பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜா இறந்து போயிட்டாரு. தாவீது ராஜா இறந்து 4 வருடம் கழிச்சு சாலோமன் ஏசப்பா ஆலயத்தை கட்ட துவங்கினாரு. ஒரு சரியான இடத்த அவரு மார்க் பண்ணி சிற்பாசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் இவ்வளோ அழகாக அமைய வேணும்னு சொல்லி அந்த வேலைகளை என்ன பண்றாரு, சாலோமன் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப தீர்வின் ராஜா ஈராமிட்ட போய், லீபனோனிலிருந்து எனக்கு கொஞ்சம் கேதுரு மரங்கள் நீங்க ஏசப்பா ஆலயம் கட்ட வேணும்னு சொன்னோன்னே தீர்வின் ராஜா ஈராம், நீங்க எவ்வளவு மரத்தையும் வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் குவாரியில போய் கற்களை எல்லாம் அப்படியே ஒழுங்கு பண்றாங்க. ஆனா தேவாலயம் கட்டப்பட்டுட்டே வருது, ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கல. அப்ப பக்கத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா ஆலயத்தை கட்டுறாங்க, ஒரு சுத்தியல் அடிக்கிற சவுண்டு கூட கேட்கலையே, இது என்னடா அப்படின்னு போய் பார்க்கும்போது குவாரியிலே அந்த கற்களை எல்லாம் அழகா ஷேப் பண்ணி ஒவ்வொரு கற்களாக கொண்டு அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த கேதுரு மரங்களை எல்லாம் அப்படியே சைஸா கட் பண்ணி தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்றாங்க, கொண்டு வந்திருக்காங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே ஒன்னொன்னா கட்டிட்டே வராங்க. வாசல் எந்த பக்கம் இருக்கணும், ஜன்னல் எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நேர்த்தி அழகா கட்டி முடிச்சு வச்சு, ரத்தாம்பர நூல், அப்புறம் பஞ்சு நூல், அப்புறம் சோப்பு நூல், அதுல நிறைய கர்டன்ஸ் எல்லாம் டிசைனா அப்படியே செஞ்சு, தொங்கு திரைகள், அப்புறம் மூடு திரைகள், அப்புறம் அந்த டேபிள், குத்து விளக்கு, விளக்கு தண்டு, அப்படி எல்லாம் அப்படியே சூப்பரா அப்படியே பயங்கரமா கட்டி முடிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியில் அப்படியே சாலோமன் அப்படியே தேவாலயத்தை ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு வராரு. இந்த ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னா 3 பிரிவுகளாக கட்டப்பட்டிருந்தது. முதலாவது பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். தம்பி தங்கச்சி கவனமா கேளுங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதாவது பிரகாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏசப்பா ஆலயத்துக்கு போகிறோம் இல்லை, அப்போ அந்த காம்பவுண்ட்லேருந்து உள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் பிரகாரம். அந்த பிரகாரத்தில் போனோன்னா நம்ம என்ன பண்ணணும், சப்பலை கழட்டிடணும். இப்போ எங்கே போகிறோம், தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பரிசுத்தமா, பயபக்தியா, தாழ்மையா போனோம்னு சொல்லிட்டு தான் அதை பிரகாரம்னு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி கூட வச்சிருப்பாங்க, அதுல தண்ணி வச்சிருப்பாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ள போனோம். ஸோ பிரகாரத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம், பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க இல்லை. அந்த பெஞ்சில் போய் என்ன பண்ணணும், உட்கார்ந்த உடனே முழங்கால் படிக்கிட்டு கண்ணை மூடி கைகளை கூப்பி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், ஏசப்பா கடந்த வாரம் முழுதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்க, இப்பொழுது உங்களுடைய ஆலயத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு நாங்கள் பாட போகிற பாட்டு, கேட்க போகிற கதைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு திரும்பி போனோன்னு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் மேஜை, விளக்கு தண்டு, பீடம் எல்லாம் இருக்கும். அங்கதான் நம்முடைய போதகர் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளை அங்கி போட்டுட்டு நிற்பாங்க இல்லை, அங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் இந்த 3 பிரிவா கட்டியிருக்காங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இப்போ ஆலயத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாலோமன் ராஜா ஐடியா பண்ணி எல்லா மக்களும் இந்த நேரத்தில், இந்த டைம்ல நம்முடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் பயங்கரமா கூட்டிட்டாங்க ஆலயத்துக்கு முன்ன. ஆனா முக்கியமான ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை, உடனே அந்த ஆசாரியர்களை என்ன பண்ணாருன்னா சாலோமன் கூப்பிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டிய நேரே மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஆசாரியர்கள் வேற யாரும் அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணக்கூடாது, தூக்கக்கூடாது. அப்ப அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி அப்படியே தூக்கி அப்படியே மொல்லமா அப்படியே பயபக்தியா, அப்படியே பணிவா, அப்படியே தாழ்மையோட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த டேபிள் மேல அந்த உடன்படிக்கைய பெட்டிய வச்ச உடனே
மறு செகண்ட்ல அப்படியே ஒரு பரிசுத்த அந்த தேவனுடைய மகிமை ஆலயத்தை ஃபுல்லாக மூடிட்டு, அப்புறம் ஒரு இருள் சூழ்ந்த மேகம் போல அப்படியே எல்லாம் அந்த இருள் சூழ்ந்த மேகம் மூடிடுச்சு. உடனே மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்தினால சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீரே துதிக்கப்படத்தக்கவர் புகழத்தக்கவர் அப்படின்னு சொல்லி ஆடி பாடி துள்ளி ரொம்ப மகிமைப்படுறாங்க. தம்பி தங்கச்சி பாரு, அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சோன்னே தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு ஒரு மேகம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு மூடிட்டு, ஜனங்கள் என்ன பண்ணாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லி பாடி துதித்தாங்க. இதை பார்த்தோன்னே சாலமோன் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சந்தோஷத்தினால அவரும் மேடைக்கு மேலே ஏறி ஒரு நல்ல ஒரு ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணார்? சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய அநாதி தீர்மானத்தினால இந்த ஆலயத்தை கட்ட நீங்கள் உதவி செய்தீங்கப்பா. இப்பொழுதும் உங்களுடைய மகிமை இந்த ஆலயத்தின் மேல் இறங்கினதற்காய் உமக்கு நன்றி. மேகம் சூழ்ந்தபடியினால் உமக்கு நன்றி. நீங்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் உமை ஓயாமல் துதித்து உமக்கு பயபக்தியாக உங்களுடைய ஆலயத்தில் தொழுது கொள்வோன்னு சொல்லி ஒரு நல்ல ஜெபம் பண்ணாங்க. மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அப்படியே ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, அப்போ தாவீது தான் என்ன சொன்னார்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போதே எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம் நமக்கு முக்கியம். தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். ஆலயத்துக்கு போகும்போது என்ன கொண்டு போனோம்? பைபிள் கட்டாயம் கொண்டு போகணும். எல்லா குட்டீஸும் எங்கே அட்டென்ட் பண்ணணும்? சண்டே ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்களோ ஒரு பாட்டு படிக்கணும், வேத வசனம் படிக்கணும், தேவனுடைய கதையை கேட்கணும், ஜெபம் பண்ணணும், நல்ல பிள்ளைங்களா நடக்கணும். என்ன குட்டீஸ், நீங்கள் அப்படி செய்வீங்க இல்லை? என்ன குட்டீஸ், இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122:1. மறுபடியும் சத்தமா சொல்வோமா தம்பி தங்கச்சி? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதம் 122:1. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்போம். அன்புள்ள இயேசப்பா, சாலோமன் கட்டின தேவாலயத்திலே உம்முடைய மகிமை இறங்கினதற்காக, மேகம் சூழ்ந்து கொண்டதற்காக, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆண்டவரே ஜனங்கள் பாடினது போல நாங்களும் உம்முடைய ஆலயத்துக்கு சென்று நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மை ஓயாமல் புகழ்ந்து பாடி அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், கதை சூப்பராக இருந்தில்ல? அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.